தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியில் அமைய இருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது. திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த நூலகத்தினால் திருச்சி மக்களுக்கு என்ன பயன், என்னென்ன வசதிகள் இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், திருச்சியில் அமைய உள்ள நூலகத்திற்கு கலைஞர் பெயர் சூட்டப்படும் என்று கொள்கை விளக்க குறிப்பில் உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பொதுப்பணித்துறையின் 4 ஆண்டு சாதனை விளக்க குறிப்பில் ஏற்கனவே இந்த அவையில் என்னால் அறிவிக்கப்பட்டவாறு திருச்சியில் ரூ.290 கோடியில் அடிக்கல் நாட்டப்பட்டு நூலகத்திற்கு கலைஞர் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அறிந்தேன். கலைஞரின் கரத்தால் கோட்டூர்புரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்திற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் என பெயர் சூட்டப்பட்டது. மதுரையில் கலைஞரின் பெயரால் நூலகம் அமைக்கப்பட்டு அதுவும் ஓராண்டில் கட்டி முடிக்கப்பட்டு மாபெரும் சாதனையை செய்துள்ளோம். இதுவரை 16 லட்சம் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த நூலகத்தினால் பயனடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அண்மையில் கோவையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று இந்த பணியும் வேகமாக நடைபெற்று வருகிறது. திருச்சியில் அறிவிக்கப்பட்டுள்ள நூலகத்திற்கும் கடந்த மாதத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கோவையில் பெரியார், சென்னையில் அண்ணா, மதுரையில் கலைஞர் பெயரில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருச்சியில் அமைய இருக்கக்கூடிய நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படுவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். திருச்சியில 290 கோடி ரூபாய் செலவில் என்னால் அடிக்கல் நாட்டப்பட்ட மாபெரும் நூலகத்திற்கு தலைவர் கலைஞர்களது பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக நான் பார்த்தேன். நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய இருக்கிற தலை கோட்டூர்புரத்தில் அமைக்கப்பட்ட நூலகத்திற்கு பெரு அண்ணா நூற்றாண்டு பெயர் சூட்டப்பட்டது. மதுரையில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெயரால் நூலகம் கட்டப்பட்டு அதுவும் ஓராண்டில் அதை கட்டி முடிக்கப்பட்டு மாபெரும் சாதனை இந்த துறை செய்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார். இதுவரை 16 லட்சம் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த நூலகத்தில் பயனடைந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அண்மையில் கோவையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது கோவையிலே ஒரு மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று என்னால் அறிவிக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்து அந்த பணி வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று திருச்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகத்திற்கும் கடந்த மாதத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். அந்த பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. எப்படி கோவையிலே தந்தை பெரியார், சென்னையிலே பேரறிஞர் அண்ணா, மதுரையிலே முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமைய இருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டில் கிராமம் முழுவதும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவை அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி கண்ணை திறந்து வைத்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கு வித்திட்ட காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும். திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அறிவித்தார். தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவை அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி கண்களை திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியிலே கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சரின் முறையில் நான் கேட்டு அமைகிறேன். திருச்சியில் அமைய இருக்கும் இந்த நூலகத்தை பொறுத்தவரை என்னென்ன வசதிகள் இருக்கும் என்று பார்க்கும்போது வரவேற்பறை, தகவல் பகுதி, முக்கிய பிரமுகர்களுக்கான அறைகள், பத்திரிகைகள் மற்றும் வார இதழ்களுக்கான அறை, சொந்த புத்தகங்களை படிக்கும் பகுதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பகுதி உள்ளிட்டவை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது. இது தவிர 1000 இருக்கைகள் கொண்ட ஒரு கலை அரங்கமும் இந்த நூலகத்தில் இடம்பெறும் என்பதும் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. 7 தளங்களுடன் பிரத்யேகமான முறையில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த நூலகத்தில் ஒவ்வொரு தளத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நூலகம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது திருச்சி மக்களுக்கு இது ஒரு மாபெரும் பயனாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.